ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை போண்டா செய்யலாம் வாங்க. ஒரு ஹெல்த்தியான போண்டா பாலக்கீரையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையை பொடிசாக கட் பண்ணால் தான் மாவு வெங்காயம்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ எல்லாம் கலந்தோம்னா சீக்கிரம் வெந்துடும் போண்டா. 2 பெரிய பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கணும். கீரை பாருங்கள், காமிக்கிற பாருங்கள், பொடிசு அது மாதிரி கட் பண்ணால் தான் போண்டாவில் போட்டால் சீக்கிரம் வந்துடும். இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு அதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடணும். ஏன்னா மாவு போண்டாவுக்கு பதமாக இருந்தால் தான் போண்டா விடும். குழக்கணும் எடுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. பாலக்கீரையில் போண்டா செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. போண்டா பதத்துக்கு ஒரு எடுத்து காமிக்கிற பாருங்கள். அந்த ஷேப் வரணும். உருண்டை பிடிச்சி போட்டால் அந்த கீரை வெங்காயம்லாம் பிரியாமல் இருக்கும். இப்போது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்க. பாலக்கீரை ஹெல்த்தி, ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். எல்லா விட்டமினும் பாலக்கீரையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. மழையில் இல்லை வெளியே எங்கேனாவது போகிறீங்கன்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வெளியில் இருக்கிற பலகாரம் வாங்கி தராமல் இது மாதிரி எடுத்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்களே வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு போண்டா. சூப்பரான பாலக்கீரை போண்டா ரெடி. யாரெல்லாம் பாலக்கீரை போண்டா சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.